ஓம் சிவாய. வணக்கம் நேயர்களே, ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 25ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதும் மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. மேஷராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் வந்து இருக்கிறது வந்து இப்போது கேதுடைய சாரத்தில் போயிட்டு இருக்காருங்க. கேதுடைய சாரத்தில் போகும்போது குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சின்னதாக வந்து ஒரு மனஸ்தாபங்கள் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைங்க வந்து நம்மளை எதிர்த்து பேசுகிற மாதிரி சுச்சுவேஷன்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 3ல், அது மாதிரி ராகுடைய சாரத்திலும் நல்ல லாபங்கள், பிரயாணங்களாக நல்ல லாபங்கள், நல்ல ஒரு பெரிய லாபங்களை எதிர்பார்க்குற மாதிரி இந்த சேல்ஸு மார்க்கெட்டிங் இவங்களுக்கெல்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல லாபங்களை கொடுக்கும். ரியல் எஸ்டேட் துறையில் நிலம் வீடு விற்பனை பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு லாபத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அது வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான விஷயங்களுமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய முதலில் பார்த்திங்கன்னா அந்த 4ஆம் அதிபதி 6ல் வீடு சொத்துக்கள் ஏதாவது லோன் போட்டு வாங்குறது, கொஞ்சம் ரிப்பேர் பண்ணுறது மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் உங்களது 5ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுக்கும். அதுவும் வந்து சூரியன் இப்போ வந்து போகிறது ரோகிணியில் போகுங்க. ரோகிணியில் போகும்பொழுது நல்ல ஒரு வீடு மனை புதுசாக வாங்கணும், வண்டி வாகனம் புதுசாக வாங்குறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா வேலை விஷயத்துக்கு நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்குது. மற்றபடி 8ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் நெகட்டிவிட்டி இருக்கும். கொஞ்சம் வந்து பசங்களை நினச்சி, பூர்வீகத்தை நினச்சி கொஞ்சம் புலம்பல்கள், கொஞ்சம் கோபதாபங்களில் வந்து கொஞ்சம் இடவரமாக பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். மற்றபடி வந்து உங்களுக்கு 9 மற்றும் 12ஆம் அதிபதியான குரு நல்ல ஒரு 3ல் இருக்கும்போது நல்ல பிரயாணங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே அற்புதமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10, 11ஆம் அதிபதியான சனி 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் நிறைய பிரயாணங்கள் இருக்கும். அதுவும் இப்போ சனி வந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது வேலையில் வந்து நிறைய அலைச்சல்கள், நிறைய பிரயாணங்கள் பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும். பழைய வீடு இருந்ததுன்னா அது புதுப்பிக்கிறது, அதை வந்து பராமரித்து பண்ணுறது மாதிரி விஷயங்கள், தாயோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணுங்க. தொழில் ரீதியான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் ஓரளவுக்கு நல்ல ஒரு அடுத்த லெவல் போகிறதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக எடுப்பீங்க. இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும் தசாபதி மேஷ லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி. சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும், நல்லாவும் இருக்குங்க. அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக வந்து சந்திர தசாபதி. சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா வேலை விஷயங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றது, சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய முயற்சிகள் எடுப்பீங்க, எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதியான செவ்வாய் வந்து ராசியிலே இருக்கும்போது குழந்தைகளை நினச்சி கொஞ்சம் புலம்புறது, பூர்வீகம், கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் மன வருத்தங்கள் சின்னதாக இருக்கலாம். குழந்தைகள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக வந்து ராகு தசாபதி. ராகு 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்குங்க. நல்ல பிரயாணங்கள், வெளிநாட்டில் இருக்கிறவங்க நல்ல லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி யந்திரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9, 12ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது வேலை விஷயங்களும் பிரயாணங்களாலும் நல்ல லாபங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. அதுவும் வெளிநாட்டில் இருக்கலாம் வந்து நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு சூப்பராக இருக்குங்க. மேஷ லக்னமாக இருந்து சனி தேசாபத்தின் சனி வந்து பிரயாணங்கள், தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுவும் புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் பக்கத்து வீட்டுக்காரருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம். சில நேரம் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுது, இந்த மாதிரி விஷயங்கள், வேலை மாற்றங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளுமே நிறைய இருக்குது. வேலையில் கொஞ்சம் சேஞ்சஸ் வரலாம். கொஞ்சம் அதை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. மேஷ லக்னமாகுது புதன் தசாபத்தின்னு. புதன் வந்து 3, 6ஆம் அதிபதி. உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுக்கும். அதுவும் 2ல் இருந்து நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும்.
மேஷ லக்னமாக இருந்து கேது தேசாபுதன் கேது 5ல் இருக்கும்போது குழந்தைகளுடைய பேச்சு வெடுக்கணும் இருக்கும், கொஞ்சம் ஏடா உடம்பு பேசுகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மேஷ லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி எந்திரங்கள் சுக்கிரன் வந்து 3ல் இருந்து அது ராகுடைய சாரத்தில் வந்து பிரயாணங்கள் நல்ல லாபங்கள், இளைய சகோதரெல்லாம் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அந்நிய மொழி பேசுபொருளால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருங்க. வேலையில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்பும் சூப்பராக இருங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை வந்து டெய்லி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பிரார்த்தனை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் அடுத்த லெவல் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சுக்கிரன் 2ல் இருக்கார். ஸோ 2ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய மாற்றங்கள், லோன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகள் விஷயங்களையும் பார்த்திங்கன்னா அவங்க அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மனைவி கொஞ்சம் வந்து இடவுடமாக பேசுகிறது, கொஞ்சம் எழுத்தறிஞ்சு பேசுகிற மாதிரி விஷயம், வேலையிலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எமோட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது குழந்தைகள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதியான சூரியன் 4ஆம் அதிபதி சூரியன் ராசியிலே இருக்கும். புதிய வீடு மனை வாங்குறதுக்கான வாய்ப்புகள், வண்டி வாகனம் வாங்குகிற யோகங்களும் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களது 6ஆம் அதிபதியான சுக்கிரன் 6ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு 2ல் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகள் விஷயங்களுக்காக கொஞ்சம் நான் ஸ்டெப் எடுப்பீங்க. ஸோ குழந்தை இல்லாதவர்களுக்கு இப்போ குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகளுமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. சில பேர் வந்து நிறைய பிரயாணங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள், லோன்ஸ் அப்ளை பண்ணுற இந்த மாதிரி விஷயங்களும் அற்புதமாக இருக்குங்க. 7ஆம் அதிபதியான செவ்வாய் 12ல் இருக்கும்போது திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வீடு மனை சம்மந்தமான விஷயங்கள், பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 8ஆம் அதிபதி வந்து 2ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மூத்த சகோதர நண்பர்கள் விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் பர்ஃபெக்டாக பார்த்து நடந்துக்கணும். 9, 10ஆம் அதிபதியான சனி உங்களுக்கு 11ல் இருக்கும். நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கும். வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ தொழிலும் பார்த்திங்கன்னா நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதி குரு வந்து 2ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். குடும்பத்தில் வந்து வார்த்தை கொஞ்சம் பார்த்து பிரயோகிக்கிறது ரொம்ப நல்லது. 12ஆம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி படத்தோடு வந்து அங்கேயே இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்களுக்காக கொஞ்சம் அலைச்சல்களும் கொஞ்சம் விரயங்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்து பொது பலங்கள், இப்போ பார்க்கும் தசாபக்தி பலங்கள். ரிஷப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சூரிய தசாபக்தி இருந்தாலும் சூரியன் 4ஆம் அதிபதி சூரியன் ராசியிலே இருக்கும்போது புதிய வீடு மனைகள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். தாயாரை பிரிஞ்சிருந்தீங்கன்னா தாயார் உங்களோட வந்து இணைவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. மேஷ லக்னமாக வந்து சந்திர தசாபதினா சந்திரன் வந்து குழந்தை இல்லாதவர்கள் நல்ல குழந்தை பேர் கிடைக்குது. குழந்தைகள் நல்ல லாபங்கள், சந்தோஷங்கள், குதூகலங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. வேலை விஷயங்களும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி எந்திரங்கள். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 12ல் நல்ல ஒரு ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள், மனைவிக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிறைய இருக்கும். ஸோ ரிஷப லக்னமாக வந்து ராகு தேசாபுத்தி எந்திரங்கள். ராகு வந்து 10ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள், ஏதாவது லோன்ஸ் அப்ளை பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் சிறப்பாக நடக்குங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் தான் நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பை கண்டிப்பாக கொடுக்கும். ரிஷப லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி எந்திரங்கள். குரு வந்து நண்பர்கள், மூத்த சகோதர சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் எந்த டெசிஷன் எடுக்கிறதாலும் கொஞ்சம் யோசிச்சு எடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ரிஷப லக்னமாக சனி தேசாபுத்தி எந்திரங்கள். சனி 11ல் இருக்காருங்க. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா 9, 10ஆம் தேதி 11ல் இருக்கும். தந்தையால் லாபங்கள், தொழிலில் அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்பு, நல்ல லாபங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லா இருக்குது. அதே ஒரு ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி எந்திரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா 2, 5ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்பொழுது நல்ல லாபங்களை கொடுக்கும். நிறைய பிரயாணங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வர்றது, புதிய குழந்தை பேர் எதுக்காச்சும் ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக இருந்து உங்களுக்கு கேது தேசாபதி. கேது 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். வண்டி வாகனம் சின்னதாக செலவு வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. ரிஷப லக்னமாக வந்து சுக்கிர தேசாபதி. சுக்கிரன் 2ல் இருக்கார். அதுவும் ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், பெரிய திட்டங்கள் போடுறது, இந்த மாதிரி விஷயங்களுமே அற்புதமாக இருங்க. ஸோ கொஞ்சம் பெரிய லோன்ஸ் எல்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு சில பேருக்கு ஏற்படலாம். நல்ல லாபங்களை வரதுக்கான முயற்சிகளில் சிறப்பான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, டெய்லி வந்து ஒரு பர்டிகுலர் டைமுக்கு வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணுறது வழக்கமாக வச்சுங்க. கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன்.
புதன் வந்து உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து 12ல் இருக்காருங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிலபுலன்கள் சம்மந்தமான விஷயங்கள், வண்டி வாங்கினதுக்காக கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. தாயாருக்காகவும் கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 அதிபதியான சந்திரன் வந்து உங்களுக்கு 4ல் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். புதிய வரவுகள் வரதுக்கான வாய்ப்பு சூப்பராக இருக்குங்க. ஸோ 3ஆம் அதிபதியான சூரியன் 12ல் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள். ஸோ எந்த மாதிரி அலைச்சல்கள்னால் இளைய சோக சம்மந்தமான விஷயம், டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயம், கொஞ்சம் அலைகழிப்புகள், கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம். பட் அதெல்லாமே சிறப்பாக நல்ல ஒரு லாபகரமாக முடியறதுக்கான ஆகலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான சுக்கிரன், 5ஆம் அதிபதியான சுக்கிரன் ராசியிலே இருக்கும்போது குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. சில பேர் வந்து பிரயாணங்கள், ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக சுற்றுலா எல்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 6ஆம் அதிபதியான செவ்வாய், 6ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 11லும் வேலை நல்லா கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. வேலை நிறைய மாற்றங்கள் இருக்கும், நிறைய சேஞ்ச் ஒர்க் பண்ணி ஓரளவுக்கு முன்னேறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான குரு ராசியில் இருக்கும்போது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லாயிருக்கு. புதிய பார்ட்னர்ஷிப், புதிய வியாபாரங்கள் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 8, 9ஆம் அதிபதியான சனி வந்து உங்களுக்கு 10ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஒரு வளர்ச்சி, பெரிய ஒரு வெற்றிகள் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லாயிருக்கு. தொழில் அடுத்த கட்டத்தில் முன்னேறதுக்கான வாய்ப்பும் சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது வேலையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு, கேட்ட இடத்துல பணம் ரொட்டேஷன் கிடைக்கிறது, இதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 12ஆம் அதிபதியான சுக்கிரன், 12ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து ராசியிலே இருக்கும்போது குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, குழந்தைகளுடைய விஷயங்களுக்காக கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தியாக வர ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க. மற்றபடி என்ன இதுவரை பார்த்தது பொது பலங்கள். இப்போ பார்க்கும் தசாபுக்தி பலங்கள். மிதுன லக்னமாக இருந்து சூரியன் திசை, சூரியன் 3ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது பிரயாணங்களில் நல்ல லாபங்கள் இருக்கும், கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். மிதுன லக்னமாக இருந்து சந்திர தசாபுக்தி வந்து மிதுனம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திர தேசத்தில் வந்து சந்திரன் வந்து புதிய வீடு மனைகள், குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்குங்க. பட் வெற்றிகரமாக ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் மிதுனராசி லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாபுரம், செவ்வாய் வந்து 6ஆம் அதிபதியாக வந்து 11ல் இருக்கும்போது வேலை விஷயங்களில் ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ மிதுன லக்னமாக இருந்து ராகு தேசாபுரம், ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கார். பிரயாணங்களாக நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும். மிதுன லக்னமாக வந்து குரு தேசாபுதி, குரு வந்து 7 மற்றும் 10ஆம் அதிபதி ராசியில் இருக்கும்போது புதிய தொழில் வாய்ப்புகள், புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள், பெரிய பெரிய திட்டங்கள் எல்லாமே கைகூடி வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் மிதுன லக்னமாக வந்து சனி தேசாபுத்தி எந்திரங்கள், சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8, 9ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது நல்லது. பேராசைப்பட்டு மற்றவங்க இப்படிலாம் சம்பாதிக்கிறாங்க சொல்லிட்டு நீங்கள் போனீங்கன்னா மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மிதுன லக்னமாக வந்து புதன் தேசாபுத்தி எந்திரம், புதன் வந்து 4ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 12ல் இருக்கும்போது வீடு பராமரித்து செலவு, வண்டி வாங்கணும், சின்னதாக வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மிதுன லக்னமாக வந்து கேது தேசாபுதி, கேது 3ல் இருக்கும், பெரிய ஒரு முயற்சிகள் ஒரு பெரிய வெற்றிகள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ரொம்ப நாளாக சால்வ் ஆகாத நிறைய விஷயங்களை இப்போ சால்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக கொடுக்கும். மிதுன லக்னமாக வந்து சுக்கிர தேசாபுதி, சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசியிலே இருக்கும்போது ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பு, செயற்கை முறையில் ஒரு கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப அற்புதமான விஷயங்களாக இருக்கும். மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா என்ன செஞ்சால் நம்ம வாழ்வில் சந்தோஷமாகவும் அற்புதமான ஒரு வசதியான வாழ்க்கையாக வாழ முடியுங்கிறது தான் பற்றி பேச போகிறோம். ஸோ இதுக்கு எல்லோருக்குமே ஒரு பேசிக்கான விஷயங்க. இதில் வந்து எல்லோருமே மறந்த ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பிரார்த்தனைங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இப்போ மறந்துட்டோம். ஏன்னா இப்போ டெய்லி லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே படுக்கிறது போகிறதே வந்து பார்த்திங்கன்னா 12 மணி 12:30 மணி இந்த மாதிரி வந்து ஒரு நைட் ஹவர்ஸில் லேட்டாக வந்து தூங்கி எந்திரிக்கிறதே வந்து 7-8 மணிக்கு எந்திரிக்கணும். ஸோ இதனால் வந்து நம்ம ஜியாகிரபிக்கல் சிஸ்டம், நம்ம பாடிக்கும் அந்த ஜாகிரபி சிஸ்டத்துக்கும் நிறைய வேறுபாடுகள் வந்துடுது. ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள், உடல் ரீதியான விஷயங்கள் கண்டிப்பாக வருதுங்க. ஸோ ஜாதக ரீதியாகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் பார்த்திங்கனாலும் நைட்டு சூரியன் வந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, சூரியன் வந்து அஸ்தமிக்குது இல்லைங்களா, 6 மணிக்கு வந்து சூரியன் வந்து அஸ்தமிக்கும் போது 6 மணிக்கு முன்னாடி 5:30 மணிக்கே வந்து உங்கள் ஃபுட்டை முடிச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஃபுட்டை முடிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் சூரியன் அஸ்தமானதுக்கப்புறம் எந்த ஃபுட்டும் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விடிய காலையில் அட்லீஸ்ட்
கொஞ்சம் குறைஞ்சபட்சம் ஒரு 5 மணிக்காச்சும் எழுந்து நீங்கள் குளிக்கலைன்னா கூட பரவாயில்ல சாமி, வாய் கொப்பளிச்சுட்டு மூஞ்ச கழுவிட்டு இறைவனை மனதார துதிங்க. ஒரு விளக்கோ இல்லை ஒரு ஊதுபத்தியை ஏற்றிட்டு உங்களுக்கு பிடிச்ச சாமி எதுவோ அதை மனதார வந்து நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கு கண்டிப்பாக அது ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். இது எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க, அவன் நல்லா இல்லையா, இவன் நல்லா நிறைய எடுத்துக்காட்டுகள் நீங்கள் சொன்னாலும், என்னை பொறுத்தவரை நான் ஒரு சிறந்த உதாரணம் சொல்லுவேன். நம்ம பிராமண சமுதாயத்தில் எடுத்துக்கோங்க. அவங்க வந்து ஒரு ட்ரெடிஷ்னாக வந்து ஒரு வழக்கத்தை வச்சுருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்த உடனே பார்த்திங்கன்னா காயத்ரின்னு ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து காலையில் எழுந்தோன்னே அது கம்பல்சரி பண்ணி ஆகணும். அது சூரிய உதயத்துக்கு முன்னாடியே வந்து அவங்க பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ காயத்ரி வந்து கம்பல்சரி அவங்க வந்து அந்த காயத்ரி தேவி மந்திரத்தை அவங்க கண்டிப்பாக பண்ணி ஆகணும். பூணூல் போட்டவங்க கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி ஈவினிங்கில் வந்து சந்தியாவந்தனம். ஸோ ஈவினிங் வந்து அந்த விஷயத்துக்கு அவங்க வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. பூஜை புனஸ்காரங்களை பர்ஃபெக்டாக பண்ணுறனால தான் பாருங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் மறுக்கப்பட்ட போதும் அவங்க இன்றைக்கி நம்பர் 1 தான் இருக்காங்க. இந்தியாவில் வந்து நமக்கு வந்து பெரிய வேலை வாய்ப்புகள் இல்லைனா கூட அவங்க வெளிநாட்டில் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து அவங்க இன்றைக்கி ஒரு அமெரிக்கா போல் ஒரு விஷயங்களில் வந்து மாபெரும் ஒரு அந்த கம்யூனிட்டியில் இருக்கும் பெரிய லெவலில் சக்ஸஸாக இருக்காங்க. காரணம் என்ன, இந்த பூஜை புனஸ்காரங்கள் வந்து அவங்க வழியாக வந்து அந்த இதை மாறாமல் ட்ரெடிஷ்னலி ஃபாலோ பண்ணுறனால தான் இன்றைக்கும் அவங்க வந்து ஒரு வெற்றி பெற்றவர்களாக இன்றைக்கி இருக்கிறாங்கன்றது தான் உண்மையான விஷயம். அதனால் நம்மளும் அதை ஃபாலோ பண்ணோம். ஏன்னா வந்து இன்றைக்கி நீங்கள் போட்டு ஒரு விதையை போட்டு நீங்கள் ஒரு பழக்கத்தில் கொண்டு வந்தீங்கன்னா தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இதை கொண்டு வர முடியும். இல்லைன்னு வைங்களேன், இவன் வந்து நைட்டு 1 மணிக்கு பிரியாணி சாப்பிட போயிடுவான். ஸோ நைட்டு 1 மணிக்கு பிரியாணி சாப்பிட்லாம், 10 மணிக்கு தண்ணி அடிக்கலான்னு போனான்னா கண்டிப்பாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகள் காணாமல் நம்ம அடுத்த நாள் வேலையை ஒழுங்காக பண்ணாமல் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நம்ம லாக் ஆகிடுவோன்றது தான் உண்மையான விஷயம். அதனால் நம்ம வாழ்க்கை நம்ம கிட்ட தான் இருக்குது. இது வந்து எங்கள் குருநாதர் மகாதேவரையர்னு ஒருத்தருக்கார். ஸோ அவர்லாம் வந்து இப்போ தான் இறந்தார், ஒரு 85 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவர் இறந்தார். அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, எனக்கு வாழ்க்கையில் எத்தனையோ 7.5 சனி வந்துச்சு, அஷ்டம சனி என்னென்னோ வந்துட்டு போச்சுப்பா, எனக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது. காரணம் என்னென்னா, நான் வந்து அந்த பூஜை புனஸ்காரங்களை நான் பர்ஃபெக்டாக பண்ணிடுவேன். காலையில் எழுந்து என்னோடய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வந்து கும்பிட்டுட்டு வந்தேன். என்னை வந்து எந்த சாமி, நான் 42 வருஷம் ஆச்சு ஜாதக நோட்டை பார்த்து தொட்டு எல்லாமே வந்து இறைவன் வந்து என்னை பார்த்து அவ்வளோ அருமையாக வாழ்ந்துட்டேன் மாட்டேன். அவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைலி ஒரு பெரிய லெவலில் இருந்த ஒரு மனுஷன். அவர் என்ன சொல்ல, இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். நம்ம பண்ணுவோமே. ஸோ பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கும் ஒரு வளமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை கண்டிப்பாக அமைகின்றதில் எந்தவித மாற்றம் இல்லை. கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ண சொல்லிட்டு உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.